இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான வேளையிலே நாங்கள் நம்முடைய திரு சமூகத்தை காண தரிசிக்க ஓடோடி வர கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளில் லைவ் மூலமாய் வருபவர்களை கர்த்தர் அபரீதமாக ஆசீர்வதிப்பீராக. 6 முதல் முடிவரை இந்த ஜெபங்கள் அனைத்தையும் கர்த்தர் தலைமை தாங்கி பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றினார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கதிரவன் தோன்றும் காலையிலே என்கிறதான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். தாகம் தீர்க்கும் தேவ தண்ணீராம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வா. கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வா. கரங்களை தட்டி இரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே என்ற நுதடும் உந்தனை போற்றும், என் கரங்கள் குவித்தே வணங்கும். எந்த நுதடும் உந்தனை போற்றும், என் கரங்கள் குவித்தே வணங்கும். பாக்கியோ நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியோ நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்தீர். கரங்களை தட்டி ஆலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கோ. பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து வேதங்கள் பாடிய மகிழ்ந்திடுவோ. பாதம் அமர்ந்து வேதமே ருசி
யோசித்து வேதங்கள் பாடிய மகிழ்ந்திடுவோ. கதிரவன் தோன்றும் காலகிரே புதிய கிருபை பொழுந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலகிரே வானம் பூமி யாவும் படைத்தே வானம் திறந்து தோன்றிடுவே. வானம் நின்று யாவும் படைத்து வானம் திறந்து தோன்றிடுவே. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவே. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலகிரே புதிய கிருபை பொழுந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலகிரே புதிய கிருபை பொழுந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலகிரே புதிய கிருபை பொழுந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலகிரே மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. அதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. அதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதனால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதனால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினார் நீ என்னோடு வருவதினா. எதினார் நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. சொல்லுவோமா? காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுமா? அன்பான தேவன் பகலெல்லாம் என்னோடு வரும் அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் அதனால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதனால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. ஆகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதனால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதனால் விசேஷித்தவர் ராஜா
நான் அதை தினம் யோசிப்பவர். எதினார் இது எதினார் நேர் என்னோடு வருவதினார். எதினார் இது எதினார் நேர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை ஏனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை ஏனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினார் இது எதினார் நீர் என்னோடு வருவதினார். எதினார் இது எதினார் நீர் என்னோடு இருப்பதினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான நாளிலே நாம் ஒரு சங்கீத பகுதியை தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே 70வது சங்கீதத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 71 நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 71 இந்த சங்கீதத்தை நம்ம தியானித்து இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 71 24 வசனங்கள் இருக்கிறது. 24 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதம் யார் எழுதினது என்று சொல்லப்படவில்லை. ஆனாலும் இதில் இருக்கிற வேத வசனங்கள் எல்லாம் 70வது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதெல்லாம் வரிசையாக சொல்லுகிறபடியினால் அது அப்படியே இதில் வர்றதுனால அதை தாவீது தான் எழுதியிருப்பார் என்று நம்ம என்ன செய்யலாம், நினைக்கலாம். தாவீது எழுதின சங்கீதம் போலவே காணப்படுகிறது. ஆகவே இப்போ நம்ம தாவீது எழுதின அந்த சங்கீதத்தை தான் இப்போ என்ன செய்கிறோம், படிச்சுட்டு இருக்கோம். இது தாவீது எழுதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீத வசனங்களை வைத்து நம்ம அதை தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த சங்கீதத்திலே மொத்தம் 24 வசனங்கள் இருக்கிற இந்த சங்கீதத்தை இப்பொழுது நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 6 பகுதியாக நம்ம கொஞ்சம் பிரித்து அதை நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு சில வசனங்கள் அப்படியே நம்ம நல்ல புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக காணப்படும். சங்கீதம் 71 7, 10, 11 இந்த வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. எந்த சூழ்நிலையில் அவர் எழுதினார் என்று இந்த வசனங்களை வைத்து நாம் பார்க்கும்போது அப்படி சொல்லுகிறார். இரண்டாவதாக 71 1, 4, 8, 9, 12, 18 இது கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கும் விண்ணப்பம். கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கும் விண்ணப்பமாக இந்த ஜெபங்கள் காணப்படுகிறது. மூன்றாவது பாகம் என்னன்னா 1, 6, 14,
16, 22, 24 இந்த வசனங்கள் என்ன சொல்கிறதுனா, தாவீது என்னெல்லாம் செய்ய போகிறார் என்கிற காரியத்தை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. தாவீது என்னெல்லாம் செய்ய போகிறார் இந்த வசனங்கள் தெரிவிக்கிறது. அதே போன்று ஸ்தோத்திரம் 4வது பாட்டில் 3, 5, 7, 19 இந்த வசனங்கள் கர்த்தர் தாவீதுக்கு செய்த காரியங்கள், கர்த்தர் தாவீதுக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 5வது காரியத்திலே 20, 21 71ஆம் சங்கீதத்திலே 20, 21 இதுல தாவீதுக்கு கர்த்தர் செய்ய போகும் காரியங்கள், செய்த காரியங்கள் ஏற்கனவே நம்ம படித்தோம். அடுத்தது இனிமே என்ன செய்ய போறார் அதை குறித்து 20, 21 சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது பாட்டு 71ஆம் சங்கீதம் 13, 24 அந்த வார்த்தைகளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தாவீது எதிராளிகளுக்கு என்ன சம்பவிக்கும், தாவீதினுடைய எதிராளிகளுக்கு என்ன சம்பவிக்க போகிறது அதை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். அவங்க எதிராளிக்கு என்ன நடக்கும் என்னெல்லாம் சொல்லுகிறார். இவ்விதமாக 6 பாட்டாக இந்த சங்கீதத்தை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த 6 பாட்டாக இந்த சங்கீதத்தை பிரிச்சிருக்கிறதுனால ஒவ்வொருத்தையும் நம்ம சிந்தித்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய வசனங்கள் ரொம்ப அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் இப்பொழுது 1ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, கர்த்தாவே நான் உன்னை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்தருளும் என்று இங்கே சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். இப்போ முதலாவது 71, 7, 10, 11 இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்று நம்ம இப்பொழுது இந்த வசனத்தை படிப்போம். நீங்கள் படிக்க பார்க்கலாம். 7 படிங்க. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். நீர் எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். அநேகருக்கு புதுமை போல் ஆனேன்னா எல்லாருக்கும் வேடிக்கையாக பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. தாவீதினுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு வேடிக்கையாக, தாவீதா குடும்பமா அப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பிரபலம் ஆகணுங்கிறதுக்காக என்னென்னத்தையோ பண்ணி எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி பண்ணிடுறோம். நிறைய விஷயங்களை நமக்கு பேர் கிடைக்கணும் என்னெல்லாம் சொல்லி அவங்க நம்ம நல்ல நோக்கத்தோடு தான் அதை நம்ம எடுத்து சொல்கிறோம். அது நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு தேவையில்லாத நோக்கத்தோடு போயிடுது. எல்லாரும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுது. தாவீது அவர் செய்த அந்த பாவங்கள் காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் மக்கள் வேடிக்கையாக மாற்றிட்டாங்களாம். போகிற இடத்துலலாம் எல்லாருக்கும் ஒரு புதுமையானா அப்படின்னு சொல்கிறாங்க. புதுமை, எல்லாத்துக்கும் ஒரு புதுமை, எல்லாருடைய வாயிலையும் பேசுகிற அளவுக்கு அந்த சூழ்நிலை அவளுக்கு நேரிட்டு இருக்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, இது எல்லாருக்கும் நேரிடாத ஒரு சோதனை அவருக்கு. அது என்னன்னா, எல்லாருக்கும் புதுமை போல் ஆனேன். பார்க்குறவங்களாம் புதுசாக பேசுகிற மாதிரி தாவீதினுடைய அந்த காலங்கள் சூழ்நிலைகள் அப்படி மாறிடுச்சு. அதைத்தான் அவர் இவ்வளோ வேதனையாக அதை சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் 10ஆம் வசனம் படித்து பாருங்களேன். 10 படிங்க.
என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி புதுசா பேசுறாங்க. சரிங்களா? சத்துருக்கள் என்னைக்குமே எல்லாருக்கும் இருக்கிறாங்க, யாரும் மறந்து போகக்கூடாது. நம்மளாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சத்துருக்கள் இருக்கதான் செய்வார்கள். அந்த சத்துருக்கள் மத்தியில் தான் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். நம்ம நினைக்கிற மாதிரி சத்துருக்கள் எங்கே இருக்க மாட்டாங்க, ரொம்ப தூரத்தில் அங்கே இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம சத்துருக்கள் நம்ம பக்கத்தில் தான் இருப்பாங்க. சோத்திரம். நல்லா கவனிச்சுக்கணும். இயேசுவுக்கு சத்துருக்கள்லாம் எங்கே இருந்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு சத்துருக்கள்லாம் எங்கே இருந்தாங்க? அடுத்த பட்டணத்தில் இருந்தாங்களா? அடுத்த நாட்டில் இருந்தாங்களா? இல்லை. அவர் குடும்பத்தாரே அவருக்கு சத்துருவா மாறிட்டாங்க. அவங்க ஜனமே அவருக்கு சத்துரு. யூதர்களே அவருக்கு சத்துரு ஆயிட்டாங்க. சொந்த ஜனம் அவங்களே அவருக்கு சத்துரு ஆயிட்டாங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் சத்துருக்கள் என்று சொல்லுகிறது. எங்கேயோ நம்ம தூரத்தில் இருப்பாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. நம்ம பக்கத்தில் நம்ம கூட உள்ளவங்க தான் சத்துருக்களாக சில நேரங்களில் மாறி விடுவார்கள். சோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே தாவீதுக்கு சத்துருக்கள் அவங்க வீட்டாருன்னு சொல்கிறத விட எல்லாம் அவருடைய சொந்த ஜனம்தான். அவருடைய சொந்த ஜனமும் இருக்காங்க, அடுத்த பக்கத்து நாட்டுக்காரங்களும் இருக்காங்க, பலரும் இருக்கிறாங்க. தாவீதுடைய சத்துருக்கள் அப்படி. ஆனால் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பம், வீடு, இனமனம், இவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நெருக்கமாக வராங்க. அதுக்கப்புறம் தான் இது எல்லாம். அல்லேலூயா சொல்லுவோமா? சார், இந்த அருமையான நாள்லே 11ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். தேவன் அவனை கைவிட்டார். அவனை தொடர்ந்து பிடியுங்கள். அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார். பார்த்தீங்களா? விடுவிப்பார் யாரும் இல்லை, இப்போ அவனை தொடர்ந்து பிடிங்க. அதான் ஒருத்தருக்கு விரோதமாக 2 வார்த்தை பேச ஆரம்பித்தோம்னா ஒன்றும் நம்ம ரிப்ளை இல்லைன்னு வச்சுங்களேன், திரும்ப நம்ம பேசிகிட்டே இருப்போம். தாவீத சீமை பேசினா பார்த்தீங்களா? பேச பிறகு அவர் என்ன சொன்னார்? அவர் பேசுகிற திரும்ப ஸ்தோத்திரம். அவருடைய யோவாவுடைய சகோதரன் வெட்ட போகிறான். அவன் வேண்டாண்டா, வெட்டாதடான்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? வெட்ட வேண்டாம், அவனை விட்டுரு, அவனை ஒன்றும் செய்யாத, தேவன் பேசும்படி சொல்லியிருக்கிறார், பேசிட்டு விடு அப்படின்னு சொல்லி பேச வச்சார். அது மாதிரி தான் சில பேர் இப்படிலாம் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு எப்போதும் அநேகருக்கு ஒரு புதுமை அப்படிதான். சில விஷயங்களில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லார்ட்டையும் சில பேர் பார்த்து பழக மாட்டாங்க. சில பேர் அப்படியே ரொம்ப நம்பிக்கையாக பழகுவாங்க. ஆனால் சில பேர் அதை நம்பிக்கை துரோகியாக பழகுவாங்க. கூட பழகிறவங்க நம்பிக்கை துரோகியாகவே பழகுவாங்க. ஸ்தோத்திரம். அது யூதாஸ் மாதிரி. யூதாஸ் எப்படி கூட இருந்தே குழி பறிச்சான் பார்த்தீங்களா? அதே மாதிரி அநேகருக்கு இந்த மாதிரி யூதாசுகள் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கூட இருந்தே குழி பறிப்பாங்க. ஸ்தோத்திரம். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. தாவீதுக்கு அகிதோபில் இருந்தார். அகிதோபில் இருந்து கூட இருந்து பிரிஞ்சு போய் ஸ்தோத்திரம் அப்சலோமில் சேர்ந்துக்கிட்டார். சேர்ந்தாலும் என்ன நடக்குது? சேர்ந்து என்ன பண்ணார்? தாவீதுக்கு விரோதமாக பல பிரச்சனையை பண்ணாங்க, பல போராட்டத்தை பண்ணாங்க, பல காரியங்களை பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் யூதாஸ் எப்படி நாண்டு கொண்டு இறந்தானோ அதே போல் அகிதோபிலும் நாண்டு கொண்டு செத்தான். ஸ்தோத்திரம். தீமை செய்வது லகுவாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய பலன் கொடூரமாக இருக்கும். அதனால தான் நம்ம யாருக்குமே தீமை செய்யக்கூடாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஸ்தோத்திரம், பிரதிபலனை கர்த்தரே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம காத்திருக்கணுமே தவிர நம்ம யாருக்கும் பிரதிபலனை கொடுக்க முன்னாடி போகக்கூடாது. அது நம்ம போகும்போது கர்த்தர் அங்கே வரமாட்டார். அதனால் அது தெரியல நிறைய பேருக்கு. இப்படி விதமாக சொல்லுகிறார். நீங்கள் அதில் நம்ம ஒரு 12 காரியங்களை அதில் சொல்கிறார். அந்த பகுதியில் ஒரு 12 விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த 12 காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஒரு 12 விஷயங்களை பார்க்கலாம். அந்த வசனங்களில் ஒரு 12 விதமான காரியத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, சத்துருக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டார்கள். கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நிமித்தம் என்னை விடுவித்து காத்திருளும். உமது செவியை சாய்த்து என்னை இரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். துன்மார்க்கருடைய கைக்கும் கொடுமையுள்ளவன் கைக்கும் என்னை தப்புவியும்.
முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதிரும். என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதிரும். தேவனே, எனக்கு தூரமாய் இராதையும். தேவனே, சகாயம் பண்ண தீவிரியும். தேவனே, வரப்போகும் சந்ததிக்கு பராக்கிரமம் செய்யும். முதிர் வயதும் நரமயருமாய் உள்ளவராய் என்னை கைவிடாதிரும். என் வாய் உமது துதியினால் நிறைந்திருப்பதாக. இந்த மாதிரி ஒரு 12 காரியங்களை இந்த வசனங்கள்ல சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு 12 விஷயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அந்தந்த சூழ்நிலையில அவர் அதை கொண்டு வருகிறதாக வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 12 விஷயங்கள், 1-2 விஷயங்களில் 12 விஷயங்களை அவர் அங்கே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு 12 காரியங்களை அங்கே அவர் கொண்டு வருகிறார். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது 1, 6, 14, 16, 22, 24 இந்த வசனங்கள். அதில் 3வது பகுதிக்கு நேரம் நம்ம போகிறோம். 3வது பகுதி நீங்கள் படிங்க பார்க்கலாம். 1 படிங்க. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். அதான், நான் நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் நீ என்ன பண்ணும், வெட்கப்படாதபடி செய்யும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 6வது வசனம் படிங்க. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஏன்னா அவர் அந்த காரியத்தை ரொம்ப தெளிவா உண்மையா சொல்றாரு. தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே அப்படின்றாரு. பார்த்தீங்களா? தாவீது பிறக்க போகிறப்ப அங்குள்ள மருத்துவச்சிகள் கூட தாவீதை என்ன செய்யல, பிரசவம் பார்க்கல. தன்னந்தனியாக அந்த மனைவி கடந்து கத்தி கதறி அந்த நேரத்தில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார், பிறந்திருக்கிறார். அப்போ அதை ஆண்டவர் தான் அது எடுத்தாருங்கிற நம்பிக்கை அவருக்கு, தாவீதுக்கு. அந்த நேரத்தில் கூட அந்த ஜனங்கள், சொந்தக்காரங்க, அவங்களுடைய ஜனங்கள் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிங் இல்லை. ஏன்னா தகாத விதமாக இவ தாவீதை கருத்தரித்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, கர்ப்பத்தின் பிறந்த போது அவர் சார்பில் தான் வந்தார். கர்ப்பத்திலேயும் அவர் தான் எடுத்தாராம், பிறந்த போது அவர் சார்பில் வந்தார். வேற யாருமே இல்லை விசாரிக்க. அந்த ஈசாய் மனைவியை தவிர தாவீதை விசாரிக்க யாருமே கிடையாது. எல்லாரும் குழந்தை பிறந்தா நம்மலாம் போய் நீங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துட்டு வரோம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அன்னைக்கு தாவீது பிறந்தப்போ ஒருத்தன் கூட கிட்ட போல. ஆண்டவர் அவரை கையில் எடுத்த பிறகுதான் நிறைய விஷயங்களே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அந்த இடத்துல ஒரு காரியமும் நடக்கலை. அன்னைக்கு அவருக்கு நடந்ததெல்லாம் எகென்ஸ்டாக தான் நடந்துச்சு. ஏன்னா அவரை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஈசாய் போய் பார்க்கல, அவங்க சகோதரர்கள் 7 பேர் போய் பார்க்கல. பாருங்க, இத்தனைக்கும் ஒரே வயிற்றில் பிறந்தவர் தான், என்ன கொஞ்சம் சேஞ்ச், அவ்வளோதான். இன்னொரு மனைவியை கட்ட போன இடத்துல கட்ட முடியாதபடி இவ போய் அதில் ஒன்று சேர்ந்துட்டான், அவ்வளோதான். இதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவளை பகைச்சி இன்னைக்கு தாயின் கர்ப்பத்திலேயே ஆண்டவர் எடுக்கிறதுக்கு ஏதுவாச்சு. அவங்க பிறந்த நாள் முதல் ஆண்டவருடைய சார்பிலே விழுந்தேன்னு அவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி தான் தாவீதுனுடைய வாழ்க்கை அமைந்தது. ஸ்தோத்திரம். படிங்க அடுத்த வசனம். 14 படிங்க. நானோ எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து அண்டிக் கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் அண்டிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்க தான் கண்டிப்பாக ஆண்டவர் அண்டிக் கொள்வாங்க. எல்லாரும் அண்டிக் கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி தாவீது பல கொடூரங்களை அனுபவித்ததுனால அவர் தாவீது அண்டிக் கொண்டிருக்கிறார்.
அடுத்தது நீங்க 16 படிங்க பார்க்கலாம். 16. கர்த்தராகிய ஆண்டவருடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து 22 படிங்க. என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். ஆமா, வீணையை கொண்டுனா அவர் நல்லா இசைக்கருவிலாம் போடுவார். நிறைய இசைக்கருவிலாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் வாத்தியத்தில் இசையில ரொம்ப சிறந்தவர் தாவீது. அதனால பாருங்க, வாத்தியத்தை வச்சு அந்த வீணையை வச்சு அவர் நல்ல ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டிருக்கிறார். 24 வசனம் படிங்க. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லெச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய நீதியை கொண்டாடுகிறது. ஸ்தோத்திரம். இப்பொழுது இதுல ஒரு 8 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. 8 காரியங்களை சொல்லியிருக்காங்க. கர்த்தாவே, உம்மையே நான் நம்பியிருக்கிறேன். இரண்டாவது, நான் எப்பொழுதும் துதிப்பேன். மூணாவது, எப்பொழுதும் உம்மை நம்பிக்கொண்டிருப்பேன், மேலும் மேலும் உம்மை துதிப்பேன். 4, என் நாவு நாள்தோறும் உமது நினைக்கும். நாள்தோறும் என் நாவு நாள்தோறும் உமது நினைவாய் இருக்கும், துதிக்கும் என்கிற அந்த வார்த்தைக்கு என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் ரட்சிப்பையும் சொல்லும். நீதி ரட்சிப்பையும் சொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது, கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். 6வது, கர்த்தருடைய நீதியை குறித்து மேன்மை பாராட்டுவேன். 7வது, நிலை கொண்டு உம்மோடு நிற்கிறேன் என்று. 8வது, இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தோடு பாடுவேன் என்று 8 காரியங்களை இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். நீங்கள் அப்படியே 4வது பாட்டுக்கு போகும்போது அங்கே சில வசனங்களை நாம் படிக்க போகிறோம். படிக்க பார்க்கலாம். 3வது வசனம் படிங்க. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கும்படி. அடுத்தது நீங்க 5வது வசனம் படிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். 7வது வசனம் படிங்க. அநேகருக்கு நான் புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலம். சரிங்களா? எத்தனை அடைக்கலத்தை பற்றி பேசுகிறார். 19வது வசனம் படிங்க. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? இப்போ இங்கே ஒரு 8 காரியங்களை, 8 வார்த்தைகளை இங்கே அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். 8 வார்த்தைகள். 1, தாவீதை ரட்சிப்பதற்கு கட்டளை கொடுக்கிறார். கவனிங்கள். தாவீதை ரட்சிப்பதற்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறார். 3வது, தாவீதின் நோக்கமும் சிறு வயது தொடங்கி நம்பிக்கையா இருக்கிறார். கர்ப்பத்தில் இருந்து வந்தது முதல் ஆதரிக்கிறார். தாயின் வயிற்றில் எடுக்கிறார். தாவீதுக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறார். சிறு வயது முதல் கர்த்தர் போதித்து வருகிறார். 8வது, பொதுவான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நல்லா கவனிக்க. பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவருக்கு செய்கிறார். இப்படி 8 விதமான காரியங்களை ஆண்டவர் இங்கே இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது 5வதாக நாம் பார்க்கும்போது படிங்க பார்க்கலாம்.
71:20 படிங்க. அநேகர் இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து 21 படிங்க. திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். பாருங்கள், தாவீதுக்கு கர்த்தர் செய்ய போகும் காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு கர்த்தர் செய்ய போகும் காரியங்கள். அடுத்தது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்தையும் நெருக்கத்தையும், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்தையும் நெருக்கத்தையும் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் மேன்மையும் பெருக பண்ணுவேன், தாவீதின் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நிகரானவர் யார் என்று ஒரு 3-4 காரியங்களை இப்போ நம்ம படித்தோம். ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 6வது பாட்டை படிங்க. 13ஆம் வசனம் படிங்க. 13வது வசனம். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள். ஆமா. 24 படிங்க. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். சரிங்களா? இதுல சத்துருக்களுக்கு பிரதிபலனை அவர் கொடுக்கிறார். ஆமா. இதுல என்ன சொல்றாரு பாருங்க. என் ஆத்துமாவை தேடுகிறவர்கள் லட்சை அடைவார்களாக, பொல்லாப்பை தேடுகிறவர்கள் லட்சை அடைந்து நிந்தையால் மூடப்பட கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி 2 விஷயங்களை சொல்றார். அப்ப எதிராளிகளுக்கு என்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கீதத்தையும் நம்ம ரொம்ப சுலபமா எடுத்து நம்ம படித்து கொள்ளலாம். இந்த தாவீதினுடைய 24 வசனங்கள் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப ஆச்சரியமாக காணப்பட்டதை நாம் படிக்கிறோம். இந்த கடைசி 2 வசனங்கள் தான் சத்துருக்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள். நம்முடைய சத்துருக்களுக்கும் அப்படிதான். அந்த வசனங்களை ரொம்ப நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். படிக்க பார்க்கலாம். திரும்ப அதை சீக்கிரம் படிங்க. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சை அடைந்தபடியால். நல்லா கவனிக்கணும். எல்லாம் பொல்லாப்பை தேடினாங்க. தாவீதுக்கு விரோதமாக யாரெல்லாம் பொல்லாப்பை தேடினாங்களோ அவங்கெல்லாம் லட்சை அடைஞ்சாங்க, வெக்கமடைஞ்சாங்க. பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் லட்சை அடைஞ்சாங்க, வெக்கமடைஞ்சாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. ஆனால் தாவீதை எதிர்த்த ஒருத்தர் கூட இப்போ சவுல் எதிர்த்தார். சவுல் என்ன ஆனார் யோசிச்சு பாருங்க. சவுல் என்ன ஆனார்? சோதரன் அவரு பட்டயத்தாலே அவரை குத்தி கொன்றார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? அவருடைய பட்டயமே அவரை கொண்டுடுச்சு. ஸ்தோத்திரம். அதனால தாவீதுக்கு விரோதமாக எழும்பின அப்சலோம் என்ன ஆனா பாருங்க. அவன் முடி கர்வாலி மரத்தில் மாட்டி தொங்குனா யோவாப் போய் வெட்டி போட்டான். வேலை முடிஞ்சா? அவன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின ஒருத்தையான்னு விட்டதில்லை. சீமை பேசினான். ரைட், ஓகே, தாவீது மன்னிச்சு விட்டாரு. சாலமன் விடலை, வெட்டி போட்டுட்டான். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு விரோதமாக யோவாப்பு ராஜ்யஸ்தானத்தை சாலமனுக்கு கொடுக்குன்னாரு. இவன் தூக்கி இன்னொருத்தண்ட கொடுக்குறான். யோவாப்பு பார்த்துங்க, அதோனியாட்ட கொடுக்குறான். இவன் தேவையாது தாவீதுக்கு விரோதமாக செய்யறான். சாலமனுக்கு விரோதமாக பண்ணான். ஆனால் தாவீது ராஜ்யத்தில் பண்ணலாமா? அப்படி ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்தை யார் கொடுக்கணும் அறிவு வேண்டாம்? இவனுக்கு ஒரு அறிவு இல்லாமல் இவ்வளோ நாள் தாவீதோடு இருந்து சொந்தக்காரனாக இருந்து சிறு வயது முதல் இருந்தவன், சிறு வயது முதல் தாவீதுக்கு நண்பனாக சிநேகனாக இருந்தவன் எப்படி இருக்கணும்? கடைசி நேரத்தில் போய் கொலைப்படி பண்ணிட்டான். கடைசி நேரத்தில் கொலைப்படி பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் இண்டிவிஜுவலாக அதோனி அவன் கூப்பிட்டு நான் உன்னை ராஜாவாக்குறேன் வாடான்னு சொல்லி கொண்டு போகிறான். இதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனமானது. விட்டானா? தேவ சமூகத்தில் போய் நுழைஞ்ச பிறகு அவனை உடலி இல்லை, பட்டயத்தால் வெட்டியில் போட்டாங்க. ஸ்தோத்திரம். தீமை செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. யாருக்கு யார் தீமை செய்தாலும் அவங்களுக்கு லட்சை காத்திருக்கிறது என்பது உறுதி. அதனால் யாருக்கும் தீமை செய்யாதீங்க. நன்மை செய்கிறத தவிர வேறு யாருக்கும் யாரும் தீமை செய்யக்கூடாது. ஆண்டவரோடு நம்ம நடக்கிறோம்.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 24ஆம் ஆண்டு 71ஆம் சங்கீதத்தில் 24 வசனங்களை நாங்கள் சற்று தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். தொடர்ந்து சங்கீதங்களில் மறந்திருக்கிற ஆசீர்வாதங்களை, ரகசியங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வித்து வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.